So we discuss the concept of the atomic structure, the photoelectric effect in the book back question second lesson NCERT 2.9. Question is a photon of wavelength 4 into 10 to the power of minus 7 meter strikes on a metal surface. The work function of the metal being 2.13 electrovalent. So calculate the energy of the photon, the kinetic energy of the emission and the velocity of the photoelectron. 1 electrovalent is equal to 1.6020 into 10 to the power of minus 19 joule. So the given lambda is equal to 4 into 10 to the power of minus 7 meter. Take a chalk and keep the book there. And h nu naught, that's work function on the 2.13 electrovalent. To find energy of the photon, kinetic energy of the emission and the velocity of the photoelectron. So solution for first energy கண்டுபிடிக்கிறது h nu நமக்கு தெரிஞ்ச ஒரு formula. So h nu, the nu is not given, so we are putting இந்த क्वेश्चंஸ்ல நான் கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணிக்கிறேன். ஏனா இது டிஸ்கஸ் பண்றது வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணது தான் அது. ஸோ நீங்களே ஆன்சர் பண்ணலாம். நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிங்கன்னாக்கா கரெக்டாக உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிந்து போச்சுன்னு அர்த்தம். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் சொல்ல முடியுமா? Photoelectric effect. Yeah. So photoelectric effect. So what is photoelectric effect first of all? ஏன்னா அது தெரியாமல் உள்ள நுழைய கூட முடியாது. What is photoelectric effect? It is the phenomenon of emission of electron on incident of light on a sheet metal. இதுதான் photon. இந்த இதுதான் light. The light நம்ம வந்து photon சொல்றோம். இதோட energy is equal to h nu, one photon. h na Planck's constant, nu na frequency. இப்போ எல்லா எனர்ஜியுமே யூஸ் பண்ணிட்டு இங்கே உள்ள எனர்ஜி எலக்ட்ரான்லாம் கைனடிக் எனர்ஜியை அப்படி மாறி ஓடாது. இங்கே லைட் பட்டோன்னா எலக்ட்ரான் போகுது. இது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இட் இஸ் த phenomenon ஆஃப் எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஆன் irradiation ஆன் த மெட்டல். ஓகேவா? அப்போது irradiation attack of light on the sheet metal. அப்போ எல்லாமே அந்த எனர்ஜி ஈக்குவலாக இங்கே போகுதா போல. அப்போது இங்கே சில எலக்ட்ரான் தூங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தட்டி எழுப்பி தான் போக வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக அங்கே ஒர்க் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த எலக்ட்ரான்லாம் ஒர்க் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்சியூம்டு. அதுதான் இந்த இடத்துல இப்படி வேஸ்ட் ஆகக்கூட, அதாவது இது எக்ஸைட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி லெவலை மேலே தூக்கணும். அப்படிங்கிறப்போ அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். அப்போது இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இது அக்கார்டிங் டு ஐன்ஸ்டைன் என்ன சொன்னார்னா, இந்த ஃபோட்டான் நம்ம அப்ளைடு, அதாவது லைட்லேருந்து வந்தது, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கிக்ட் அவுட் ஃப்ரம் த சர்ஃபஸ். இந்த கான்செப்ட் புரியுதா? இதை தான் நான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ன்றோம். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் அவன் கொடுத்துருக்கிறது என்னென்னா இந்த ஒர்க் ஃபங்க்ஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. புரியுதா? இதை தான் என்ன சொல்கிறோம்? ஒர்க் ஃபங்க்ஷன். Do you understand this? And what is this work function? This is a minimum amount of energy required to eject the electron, to excite the electron. அப்போ அந்த threshold frequency பேர். ஸோ அப்போ இந்த 5 நாட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? h nu நாட்னு சொல்கிறோம். இந்த nu நாட் அப்படிங்கிறது தான் threshold frequencyன்னு பேர். thresholdனா ஒரு ஸ்மால் விக்கெட் மாதிரி, ஒரு கேட் மாதிரி, அது வழியே இது போகணும் எலக்ட்ரான்லாம் அலோவ் பண்ணுறதுக்கு. ஸோ தேவையான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அங்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ திருப்பி நம்ம வந்து ஒரு சொல் பேச்சில் கேட்குறோமா, திருப்பி சொன்னால் தானே அந்த எலக்ட்ரான் மூச்சுக்குது. அந்த மாதிரி ஒரு கேஷுவலாக வச்சுக்கலாம். அப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக அடித்து பண்ணால் தான் அப்போ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் அது எழுந்து ஓட ஆரம்பிச்சிருது. அப்போது 5 நாட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட் இல்லையா? இங்கே அந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உன்னுடைய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அங்கே என்னது? ஃபஸ்ட்டு மேலே போட்டிருக்கில்ல, அதை பாக்ஸ்குள்ளே போடு. இப்போ புரியுதா? ஸோ ஹெச் நியூ நாட், இந்த நியூ நாட் நல்லா எழுதிக்க. இந்த நியூ நாட்டு தான் என்னது? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அந்த 0 போட்டு அடிக்கிறோம்ல, அதுதான் என்னது? தட் இஸ் என்ன சொல்கிறோம்? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். புரியுது? ரைட். இப்போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் புரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கொஷினில் கிவன் வந்து லேம்டான்னு கொடுத்துருக்கோம். சார் இங்கே வந்து இதில் தான் இருக்குது, அதாவது இங்கே ஹெச் நியூ நாட் தான் இருக்குது, அங்கே நியூ நாட் டைரெக்டாக கொடுக்கல.
புரியுதா? ஸோ அப்போது அங்கே கொடுத்துருக்கிறது தான் நீங்கள் எழுதியிருக்க. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்கான்? லேம்டான்னு எழுதியிருக்கான். அப்போ இந்த இடத்துல என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் ஆகுதுங்கிறத அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எப்போதுமே இந்த கான்செப்டில் ஒரு ப்ராப்ளம் எடுத்தாக்கா அந்த இது கொண்ட கார்டு நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்போதுமே அடாப்ட் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னாக்கா அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி நமக்கு போட தெரியணும். அதில் என்ன இருக்குன்றதை முதல்ல எழுதிடணும். கிவன் என்ன எல்லாத்தையும் இங்கே யூனிட் எதாவது கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கன்வெர்ட் பண்ணி வச்சிடணும். சம்டைம்ஸ் நானோமீட்டரில் கொடுத்தாங்கன்னா இன்ட்டு 10⁻⁹ மீட்டர். அடுத்தது டு ஃபைண்டு இதை ஆர்டராக எழுதிக்க ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ ஃபுல்லாக சொல்லணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல என்னது கான்செப்ட், இதில் என்னென்ன ஃபார்முலா வருது கான்செப்ட் வருது அதெல்லாம் நோட் பண்ணிக்க. இங்கே கான்ஸ்டன்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்க. ஸோ அப்போ தெளிவாக இருக்கணும். அந்த டூல்ஸ் தான் இது. அதை அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இங்கே சொல்யூஷன், இங்கே அதோடைய ரஃப் ஒர்க்கை க்ளீனாக கொண்டு வா. எப்போ எழுதினாலும் ஒரு சின்ன ஃபார்முலாவாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கைனடிக் எனர்ஜி இப்படி இருக்கா, இப்போ இதை டிசைட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். அப்போ ஃபார்முலா எழுதுவேன், இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் 12 mv². அப்போது இது போடுறப்பே சப்ஸ்டியூட் பண்ணுவேன் 12 இன்ட்டு எம் அது ஒரு வேல்யூ போடுவேன், இன்ட்டு v² அது ஒரு வேல்யூ போடுவேன். இங்கே சைட்லேயே என்ன பண்ணணும், அதோட யூனிட்டையும் நம்ம எழுதணும். அதையும் பேரலாக அந்த ஈக்குவேஷனோடையே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோம்னா எந்த தப்புமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், இங்கே எம்னா கேஜி. ஓகேவா? அடுத்தது விக்கு என்ன வெலாசிட்டிக்கு ms⁻⁻1. அப்போ ms⁻⁻1 ஹோல்² வரும். கரெக்டாக? அப்போ இது வரப்போ என்ன வரும், கேஜி m² s⁻⁻2. இந்த கேஜி m² s⁻⁻2 அப்படிங்கிறது தான் என்னது, அது வந்து ஜூல். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜூல். அப்போ இதில் வரக்கூடிய எனர்ஜியை வந்து நாம் ஜூலில் சொல்லலாம். புரியுதா? இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணு. ஃபைனலாக வரப்போ சொல்யூஷன்லாம் போட்டு எல்லாம் பண்ணிடுவேன். ஃபைனலாக வரப்போ என்ன பண்ணணும், அது வந்து நீ ஆன்சரை தனியாக இந்த கொஷினில் எந்த ஆர்டரில் கேட்டாங்களோ அதை ஆன்சர்னு எடுத்து எழுதி தனியாக எஃப் பார்ட் ஆன்சர் அதை தனியாக எழுது அலாங் வித் த யூனிட்டு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ரைட், யூ கேன் ப்ரொசீட். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் கேட்டிருக்காங்க. ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. You know that the nu is not given, so we are using nu is equal to c by lambda formula. So h is Planck's constant, which is 6.626 into 10 to the power of -34. C is equal to velocity of light, which is 3 into 10 to the power of 8, and lambda is given, which is 4 into 10 to the power of -7. So we are writing the units in the side, which is Planck's constant, the unit is joule second, and velocity of light ms/-1, and wavelength is meter. So we can cancel the meter and s-1 and s. So the final answer will be in joules. So if we calculate, so 6.626 into 3 is 19.878, and into 10 to the power of -34 into 10 to the power of 8 into 7 by 4. So I am calculating the powers of 10 and it came as 10 to the power of -10. So if we divide this whole answer by 4, we that get, is 10⁻⁻19. yes, Yeah. we get 4.9695 into 10 to the power of -19 joules. So I am rounding it off, so it came as 4.97 into 10 to the power of -19 joules. So that's the answer for the first subdivision. The second subdivision. So kinetic energy is, அது தெளிவாக எழுது எப்போதுமே. Energy, sir, energy of photon. அது எனர்ஜி. ஓகே, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு, அது எழுதணும். நீ அங்கே எழுதலை, அது எழுதிக்கும். நம்ம அப்படியே ஆர்டராக எழுதுறதுனா நமக்கு புரியும், அவங்களுக்கு புரிய வேண்டாமா? ஸோ எடுத்து தெளிவாக எழுதணும். இங்கே எழுதுறதோடு இல்லாமல் ஃபைனலாக ஆன்சர்னு போட்டு வரிசையாக அதை ப்ரெசென்ட் பண்ணால் தான் நம்ம அந்த ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் பர்ஃபெக்டாக இருக்கணும். எல்லாம் போட்டு இடையில உள்ளே பூந்துக்கோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லை. நெக்ஸ்ட்டு. So the second subdivision, kinetic energy கண்டுபிடிக்கணும். Kinetic energy formula is equal to half mv², which is also h nu minus h nu naught. We have found the h nu in the first subdivision, which is energy, and h nu naught is the threshold frequency which is given. So 2.13 electrovalent, but we found the energy at that h nu in joules. So we must convert it into electrovalent. To convert this, we must divide it by 1.6020 into 10 to the power of -90. We
because one electrovalent is equal to 1.6020 into 10 to the power of minus 19. So one electron volt is equal to 1.602 into 10 power minus 19 joule. Okay. So after we converted, we get the joules as like the energy as 3.1 electrovalent. So if we subtract it, we electrovalent get electron volt. So we get the kinetic energy as 0.97 electron volt. So that's the second subdivision. In the third subdivision, we must find the velocity of the photoelectron. For this, we must substitute these values in the formula half mv square, which is equal to h nu minus h nu. Half mv square is the half, and m is the mass of electron, which is 9.1 into 10 to the power of minus 31 into v square, which is equal to the h nu minus h nu naught value, which is this answer of the second subdivision, 0.97 electron volt. So I am doing this here. So v square is equal to 0.97 into 1.6 into 10 to the power of minus 19. Why I am multiplying this with 1.6 into 10 to the power of minus 19 is I am changing into joules, which is in electron volt, into 2 by 9.1 into 10 to the power of minus 31. And we are adding the units in the side, which is joule by kg. We can write joule as Newton meter, which is kg m square s minus 2 by kg. We can cancel this kg, so it's m square s minus 2. So if we calculate this value, we get v square is equal to 3.41 into 10 to the power of 12 m square s minus 2. So after we take the square root, the answer will be 0.584 into 10 to the power of 6 meter per second, which is the velocity of the photoelectron. Good. So 5.841 into 10 power 5 meter per second. Now let me ask you one simple question. And the kinetic energy la electron volt la போட்டுருக்க, ஆனா இங்க ஏன் வந்து அத மாத்திர joule க்கு மாத்திர? Half mv square வந்து நமக்கு joule ல தான் இருக்கு, because it's a mechanical energy. Mechanical. அதனால இங்க இருக்க electron volt நம்ம joule ல மாத்துறோம். அது எப்படி மாத்துறேன்னா 1 electron volt is equal to 1.6020 into 10 to the power of minus 19 joules. So அதை வச்சு இந்த வேல்யூ நான் மல்டிப்ளை பண்றேன். இப்போ புரியுதா? அதாவது ஒரு எனர்ஜியை வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த யூனிட்டை சூட்டபிளாக யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும். புரியுதா? சில இடத்துல இப்போ எனர்ஜி அப்படின்னு பார்த்தா எங்கெங்க இப்போ ஜூலில் சொல்கிறோம், கேலரிஸில் சொல்கிறோம், எர்க்ஸில் சொல்கிறோம், அப்புறமேட்டு இந்த மாதிரி எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்கிறோம். ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி இப்போ எலக்ட்ரான் ரிலேட்டடாக வரப்போ அட்டாமிக் ஃபிசிக்ஸ், அட்டாமிக் கெமிஸ்ட்ரி அது மாதிரி வரப்போ எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் எதிர்பார்ப்பாங்க. அதே இது மெக்கானிக்கல் யூனிட்ஸு, மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸ், இப்போ கைனடிக் எனர்ஜி எல்லாம் மெக்கானிக்கல் பேராமீட்டர், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. ஸோ அந்த இடத்துல வந்து ஜூல், ஏன்னா அந்த வெலாசிட்டி எல்லாம் வந்து மீட்டர் பர் செகண்டு அந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அந்த பேசிஸில் நம்ம அது கண்டிப்பாக கொண்டு வரணும். ஓகேவா? வெரி குட். ஓகே, ஸோ லெட் அஸ் ப்ரொசீட் வித் த நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன். உன்னோட போர்டே வந்து தெளிவில்லாமல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நல்லா பண்ணு. அதாவது நல்லா சுத்தமாக அழைச்சிட்டு தெளிவாக போட்டு, கையை வச்சு அழைச்சோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் வித் த கொஸ்டின் நம்பர். So we are going with the example, exercise 2.10. In that the electromagnetic radiation wavelength is 242 nanometer. So which is we are converting into 242 into 10 to the power minus 9 meter. So such that we have to find the ionization energy of sodium in kg per mole. So we know that energy is equal to h nu. Since it is in mole per mole, we have to multiply with the Avogadro's constant, such that h is a Planck's constant. So 6.626 into 10 to the power minus 34 into v, we can so mu we can write it as c by lambda, such that 3 c is the speed of light, so 3 into 10 to the power 8 by 242 into 10 to the power minus 9 into Avogadro's constant 6.02 into 10 to the power 23. If we calculate, if we multiply all the constant values, we get 0.494
into 10 to the power 3 and the minus 3. 10 to the power minus 3 and minus 9 goes up, we get plus 9. So if we minus it, we get 0.494 into 10 to the power 6. So we have to write it in scientific notation such that we get 4.94 into 10 to the power 5. So the unit 5? of this equation is joule per mole. Joule per mole. But in the question they told to find in kg per mole such that அந்த kj போடுறப்ப கூட k வந்து ஸ்மால் லெட்டரில் தான் வரும். கேபிட்டல் லெட்டர் போட்டால் கெல்வின் ஆகிடும். அதனால் ஸ்மால் லெட்டர் லோயர் கேஸ் போட்டு k ஸ்மால் k அதுக்கப்புறம் j per mole. That we know that 1 kilo is equal to 10 to the power minus 3. So I am directly substituting 10 to the power and 10 power minus 3 தெளிவா போடு. 10 to the power minus 3. So we get 4.94 into 10 to the power 2 plus 2 kilojoule per mole. So if we multiply the power, we get 494 kilojoule per mole. So எப்போதும் E ரைட்ல போட்டு தெளிவா பிரசன்ட் பண்ணு. So E is equal to எவ்வளோ 494 kg per mole. ஓகே, நீ அந்த கோடு போட்டது என்னமோ 1494 மாதிரி இருக்குது. அந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்குது, பார்த்துக்க ஜாக்கிரதை. ஓகே, அது அங்கே மேலே இதுக்கு மேலே. ஓகேயா, ரைட். இப்போது லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் சிம்பிள் கொஷின். நம்ம வந்து ஃபார்முலா E is equal to h நியூ தானே, ஏன் அந்த இடத்துட்டு அவகேட்ரோஸ் நம்பரை போட்ட? இல்லை, அவகேட்ரோஸ் நம்பர் நீ இப்போ அங்கே இங்கே பர் மோல் கேட்டிருக்காங்கல்ல. பர் மோல் क्वेश्चन வந்து சோடியம் in kg per mole கேட்டிருக்காங்க. We know that 1 mole is equal to 6.02 into 10 to the power 23. That is இந்த இடத்துல 1 mole of இந்த sodium is equal to இதிலேருந்து நம்ம we are calculating. இப்போ இது எல்லாமே என்னது, h nu அங்கேருந்து வரக்கூடிய அந்த லாம்டா இதெல்லாம் போட்டுக்க இல்லையா. லாம்டான்றது என்னது 242 நானோமீட்டர் அதெல்லாம் கொடுத்துருக்க. இதெல்லாம் ரிலேட்டட் டு சம் கைண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ ஒரு ஆட்டமுக்கு தான் அது இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல அவகேட்ரோஸ் நம்பர் அப்படின்றது 6.02 into 10 power 23க்கு. அப்போ 1 மோலில் இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அந்த பேசிஸில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால தான் அது NH நியூ அப்படின்னு போடணும். ஓகேயா, ரைட், வெரி குட். இப்போது நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொன்னேன். என்ன அப்படி அதை இங்கே சம்மப் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா கவனிங்க. இப்போது இதில் எடுத்துட்டோம்னா எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, எனர்ஜி அது வந்து h நியூன்னு போடுறோம், அதில் ஜூல் வரும். இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா நியூ இஸ் ஈக்குவல் டு c பை லாம்டான்றதுனால அப்போது hc பை லாம்டா அதுவும் ஜூல் தான். இன்னொரு ஃபார்முலா என்ன பண்ணுறோம், இதெல்லாம் யூஸ் பண்ணி இங்கே ஒரு ஃபேக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். இந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பேசிஸில் ஜூலை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1.602 into 10 power minus 19 டிவைட் பண்ணுறோம். அதனால் அங்கே வந்து ஜூல் பண்ணுறப்போ இந்த ஃபேக்டரால் டிவைட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் வரும். ஸோ இது ஒரு ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பர்மோல், அதாவது ஜூலே பர்மோல்னு வந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அவகேட்ரோஸ் நம்பர் போடணும். அதே மாதிரி இங்கே சி லாம்டா போடுறப்போ இங்கேயும் அவகேட்ரோஸ் நம்பரோட போட்டு NHC பை லாம்டான்னு போடணும். ஸோ ஒரே எனர்ஜி 5 விதமான ஃபார்முலா, மறக்காதீங்க இது. அடுத்தது அவகேட்ரோஸ் நம்பர்ன்றது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கேபிட்டல் N, சில பேர் NAன்னு போடுவாங்க. 6.02 into 10 power 23 நம்பர் ஆஃப், அதுக்கு வந்து ஆக்சுவலி இதுவே கிடையாது, கவுண்ட்டு தான். அது வந்து மேயர் கவுண்ட். ஒரு டசன்னா 12 ஒரு டசன் ஆப்பிள்னா 12 ஆப்பிள். இது வந்து மைன்யூட் பார்ட்டிகளுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். அப்போ 1 mole ஆஃப் ஆட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், 6.02 into 10 power 23 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 1 mole ஆஃப் மாலிக்யூல் அப்படின்னா என்ன அர்த்தம், 6.02 into 10 power 23 மாலிக்யூல்ஸ் இருக்கிறதா அர்த்தம். 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன அர்த்தம், 6.02 into 10 power 23 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதா அர்த்தம். இது புரியுதாவது? ஓகே. ஸோ இந்த 1 எலக்ட்ரான் வோல்ட்டை பற்றி தான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட்.
ஸோ நெக்ஸ்ட் வரலாம்.